ஒரு டெக்ஸ்ட் டேட்டால இருந்து ஸ்பெசிபிக் ஃபீல்ட்ஸை ரெஜெக்ஸ் பேட்டர்ன் யூஸ் பண்ணி எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த டெக்ஸ்ட்ல ப்ராடக்ட் டேட் அண்ட் ப்ராடக்ட் ஐடி இந்த ரெண்டையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். லெட்ஸ் இம்போர்ட் ரெஜெக்ஸ் ஃபர்ஸ்ட். இம்போர்ட் RE. ஃபர்ஸ்ட் டேட்டுக்கான பேட்டர்னை போட்டுடலாம். இந்த டேட்டோட பேட்டர்ன் எப்படி இருக்கு? 2 டிஜிட் ஒரு ஐஃபன், அகைன் 2 டிஜிட் ஒரு ஐஃபன் அண்ட் ஃபைனலி 4 டிஜிட். இந்த பேட்டர்னை போடலாம். ரெஜெக்ஸ்ல நம்பர்ஸ்க்கான கீவேர்ட் \d. இட் ரெஃபர்ஸ் டு டிஜிட்ஸ். எத்தனை நம்பர்ன்றதை ஸ்பெசிஃபை பண்ணணும். அதை செட் ப்ராக்கெட்குள்ள போடணும். 2 தென் ஐஃபன் அகைன் 2 டிஜிட். ஸோ \d செட் ப்ராக்கெட்குள்ள 2 ஐஃபன் அண்ட் ஃபைனலி \d செட் ப்ராக்கெட்குள்ள 4. நெக்ஸ்ட் ரிஜெக்ட்ஸ்ல இருக்க ஃபைண்ட் ஆல் ஃபங்க்ஷனுக்கு இந்த பேட்டர்ன் அண்ட் அந்த டெக்ஸ்ட் இது ரெண்டையும் பாஸ் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன் இந்த பேட்டர்ன்ல இருக்க கண்டென்ட்டை மட்டும் நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். லெட்ஸ் ரன் த கோட். சிம்பிள். நெக்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் ஐடிக்கான பேட்டர்னை போடலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் ஐடியில் ஆல்ஃபபெட்ஸும் இருக்கு, டிஜிட்ஸும் இருக்கு அண்ட் பேட்டர்ன்ஸ் வந்துட்டு கேஸ் சென்சிட்டிவாக போடணும். டர்ட்டில் டி மட்டும் அப்பர் கேஸில் இருக்கு, மற்றதெல்லாம் லோவர் கேஸில் இருக்கு. லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஆல்ஃபபெட்ஸ்க்கான கீவேர்டு அப்பர் கேஸாக இருந்தால் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ள அப்பர் கேஸ் ஏ ஐஃபன் அப்பர் கேஸ் இசட், தட் இஸ் A to Z. அதுவே லோவர் கேஸாக இருந்தால் லோவர் கேஸ் ஏ டு லோவர் கேஸ் இசட். இதுதான் பேட்டர்ன். ஸோ இங்கே ரெண்டுமே ஷஃபிள் ஆகியிருக்கு. ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ள ரெண்டையும் ஸ்பெசிஃபை பண்ணணும். சப்போஸ் இந்த வெண்டாரோட ஐடி எப்போவுமே டர்ட்டில்னு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்பர் வரும்னு ஃபிக்ஸ்டாக இருந்துச்சுன்னா அந்த டர்ட்டிலோட கவுண்ட் 5. செட் ப்ராக்கெட்டில் 5 போடலாம். பட் அந்த கீவேர்டு ஃபிக்ஸ்டு இல்லாமல் கவுண்ட் தெரியலன்னா ஜஸ்ட் ஆட் ப்ளஸ், தட் இஸ் எத்தனை வேர்ட்ஸ் வேணால் இருக்கலாம். நெக்ஸ்ட் வேர்ட்ஸுக்கு அப்புறம் ஒரு ஹேஷ் இருக்கு, அதை ஸ்பெசிஃபை பண்ணிட்டு அடுத்து டிஜிட்ஸ். டிஜிட்ஸ்க்கான கீவேர்டு \d அண்ட் செட் ப்ராக்கெட்குள்ள உங்களுக்கு பர்டிகுலர் கவுண்ட் தெரிஞ்சதுன்னா அதை போடலாம், இல்லைன்னா இங்கேயும் ப்ளஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கால் த ஃபைண்ட் ஆல் ஃபங்க்ஷன், பாஸ் த பேட்டர்ன் அண்ட் த டெக்ஸ்ட். இட்ஸ் ரன் த கோட். சிம்பிள். ஸோ இந்த ரெஜெக்ஸ் பேட்டர்ன் மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுவீங்கன்னா வெண்டாரோட இன்வாய்ஸ்ல இருந்து OCR பண்ணி டெக்ஸ்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ வெண்டாரோட ரெக்குயர்மெண்ட் ஸ்பெசிஃபிக் ஃபீல்ட்ஸாக இருக்கும். இன்வாய்ஸ் ஐடி, டோட்டல் பேமெண்ட், டெலிவரி டேட், இந்த மாதிரி. ஸோ அங்கே ரெஜெக்ஸ் பேட்டர்ன் போடணும். சிம்பிள்.